ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். தற்போது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? விரிவா பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெறவிருந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்பது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் காரணமாக அது ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த ரத்து உத்தரவை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவுடன் தற்போது தேர்தலை குறிப்பிட்ட காலக்கெழுவுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு மனு. இது தவிர தனி அதிகாரிகள் நியமனத்தை எதிர்த்து, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதற்காக தனி அதிகாரிகளை நியமித்ததை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்தும் தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் இன்று தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரல், அதாவது அரசு தலைமை வழக்கறிஞர் ஒரு சட்டத்தை தாக்கல் செய்தார். அந்த சட்டத்தில் ஏதாவது தொகுதி மறுவரையறை தொடர்பாக, அதாவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வார்டுகளை பிரிப்பது தொடர்பான ஒரு கமிஷன் அமைச்சிருக்கிறோம், அந்த ஆணையத்தை அமைச்சிருக்கிறோம் என்று ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தினுடைய நகலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதே சமயம் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த சட்டம் என்பது இந்த வழக்கிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த தேர்தலை தொடர்ந்து நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறதுனால இந்த சட்டத்தினால இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றாரு. அதே போல கலவரம் மற்றும் தேசிய பேரிடர்களின் போது மட்டுமே தேர்தலை தள்ளி வைக்க முடியும், மற்ற நேரங்களில் தேர்தலை தன்னிச்சையாக தொடர்ந்து தள்ளி கொண்டு இருக்க முடியாது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து இறுதியாக இந்த வழக்கில் தலைமை நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தலை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் நடத்துவது குறித்து நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாங்க. அத்தோடு இந்த தேர்தல் நடத்துவது தொடர்பான அந்த கால அட்டவணை, மனு தாக்கல், வேட்புமனு தாக்கல், பரிசீலனை, நிராகரிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை அது சம்பந்தமான அட்டவணையை வரும் புதன்கிழமை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். சுரேஷ், ஏற்கனவே ஜூலை இறுதியில உள்ளாட்சி தேர்தல் நடத்துவோம்னு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தார்கள். இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஏதாவது உத்தேச தேதியை உயர்நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்களா? இல்ல, இந்த விஷயத்துக்கு இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தான் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள நடத்தணும்னு சொல்லியிருக்கு, நடத்துறதுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதே தவிர அவங்க தேர்தல் ஆணையம் தரப்புல எந்த ஒரு பதிலும் சொல்லல. தேர்தல் ஆணையம் தரப்புல ஜூலைக்குள் இறுதியில் முடித்து விடுவோம் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தாலும், ஏற்கனவே தனி நீதிபதி, அதாவது நீதிபதி கிருபாகரன் பிறப்பித்த உத்தரவின்படி வேட்பாளர்களுடைய குற்றப்பின்னணி உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்கும் வகையில சட்ட திருத்தம் கொண்டு வரணும் என்ற போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தமிழக அரசு தான் அந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த வேலையை தமிழக அரசு முடிச்ச பிறகுதான் நாங்க தேர்தல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி மாநில தேர்தல் ஆணையம் தரப்புல கூடுதல் அவகாசம் வேற கேட்கப்பட்டிருந்தது, ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், இப்போ வார்டு வரையறை தொடர்பான தமிழக அரசின் சட்டத்திற்கு நீதிபதிகள் ஏதாவது கருத்து தெரிவித்தார்களா? இல்ல, இந்த சட்டம் என்பது இவர்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல இது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏற்கனவே அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆயிருச்சு. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில வார்டு வரையறை செய்து அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்துறதாக இருந்தது. அதை எதிர்த்து தான் திமுக ஒரு வழக்கு தொடர்ந்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த தேர்தலை நடத்தணும், ஏற்கனவே சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால இந்த உள்ளாட்சி தேர்தலையும் அந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிப்படி இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று திமுக தரப்புல கேட்கப்பட்டது. இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டதனால அது உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த நிலுவையில் இருக்கு. அந்த அடிப்படையில உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு இந்த தேர்தல் இங்க உள்ள வழக்குகளுக்கு ஏதேனும் தடையா இருக்குமா என்று நீதிபதி கடந்த முறை கேள்வி எழுப்பியிருந்தனால இந்த சட்டத்தை தமிழக அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்டது. ஆனா இந்த சட்டம் தேர்தல் நடத்துறதுக்கு எந்த ஒரு தடையாகவும் இல்லை, இது பாதிக்காது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல வாதிடப்பட்டது. சுரேஷ், இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசு சார்பா ஏதேனும் தெரிவிக்கப்பட்டதா? இல்ல, இது பற்றி தமிழக அரசோ இல்ல தேர்தல் ஆணையமோ எந்த பதிலும் தெரிவிக்கல. இது சம்பந்தமா நாங்க கேட்டு சொல்றோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி இது தேர்தல் நடத்த முடியாதோ நடத்த போகிறோம் என்றோ எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கல. அதே சமயம் எப்படியா இருந்தாலும் அவங்க புதன்கிழமையில இது தெரிவித்தே ஆக வேண்டும். இந்த தேர்தலை நடத்த போகிறார்களா இல்லையா, அந்த அட்டவணையை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறதுனால அன்றைய தினம் நமக்கு முழுமையா தெரிய வரும். தேர்தலை எப்போது நடத்த போகிறார்கள் என்பது முழுமையாக தெரிய வரும்.